பிள்ளையாரப்பா, நான் கேட்ட மாதிரியே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரையும் நல்ல நிலைமை கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி என் பொம்மாவையும் என்கிட்ட சேர்த்து வச்சுடு. அதுக்கப்புறம் எனக்காக நான் எதுவுமே கேட்க மாட்டேன். கணேஷ், நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. இதுக்காக தான் நான் இத்தனை நாள் காத்திருந்தேன். இப்போ நான் என் ஆசையை உங்ககிட்ட சொல்ல போறேன். எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும். எப்படி கரெக்டா பேசுறேன்னா? இந்த மாதிரி நீ கணேஷ் கிட்ட பேச போற, அப்படியே ஷாக் ஆக போறாரு. ஷாக் ஒன்னும் ஆக மாட்டாரு. அவரும் இதை சொல்லதானே காத்துட்டு இருக்காரு. என்ன, நான் முந்திக்க போறேன், அவ்வளவுதான். எனிவே, பாய், ஆல் தி பெஸ்ட். சொதப்பிடாதடா. ஹாய். ஹாய். ஐயோ, இவ்வளவு நேரம் தைரியமா வந்த, பார்த்தோன்னே டென்ஷன் ஆயிடுறேனே. Hey! சார், இந்தாங்க சார் செயின். சார் விட்டுருங்க சார். நல்ல நாள் போர் போடு கணேஷ், அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும். நீங்க வேற இவர் போய் அடிக்கத்தா எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்காரு. அவர் கால விழுந்து கும்பிடுங்க. அண்ணே, கொஞ்சம் காலை காட்டுங்களேன். அண்ணே, பொண்ணு ஆள விடுங்க சார். இந்த செயின் நீங்க ஸ்ரீநகர் நாதல்ல ஜுவல்லர்ஸ் தானே வாங்குனீங்க? ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் இதை அங்கதான் வித்தேன். நீங்க வித்தீங்களா? ஆமா, நான் தான் வித்தேன். அப்புறம் அதை நினைச்சு எத்தனை இருந்திருக்க தெரியுமா? ஏ, வரப்போற மருமகளுக்காக எங்க அம்மா கொடுத்த சீதனங்க இது. நான் மெட்ராஸ் வந்தது என் மாமா பொண்ணு பொம்மாவுக்காக தான். ஆனா என் காதலுக்கு சம்மதம் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய என் மாமாவே அதுக்கு எதிரி ஆயிட்டாரு. அதனால எந்த காதலியை பார்க்கணும்னு ஆசையா இந்த ஊருக்கு வந்தனோ அவளை இது வரைக்கும் பார்க்காமலே இருந்துட்டேன். பார்க்காம வைராக்கியமா இருந்துட்டேனே தவிர அவளை ஒரு நிமிஷம் கூட நான் மறந்ததில்லை. பார்க்குற ஒவ்வொரு பொருளையும் 4 வயசுல பார்த்த என் பொம்மாவோட முகத்தை தாங்க பார்த்துட்டு இருக்கேன். அப்பதாங்க எனக்கு உண்மையான காதலுக்கு அர்த்தமே தெரிஞ்சது. இப்பதாங்க சாமி கிட்ட வேண்டிட்டு வந்தேன், என் பொம்மாவை என்கிட்ட சேர்த்து வச்சுட்டேன்னு. கைமேல பலனா எங்க அம்மா எனக்கு கொடுத்த தாலியை கடிச்சிச்சு. இது பாக்குறப்ப என் பொம்மா எனக்கு கடிச்சிருவாங்க நம்பிக்கை வந்துச்சுங்க. அந்த தைரியம் எனக்கு வந்துருச்சுங்க. என் பொம்மா எனக்கு கண்டிப்பா கிடைப்பா. கிடைப்பா இல்ல? கண்டிப்பா. எங்க இந்த செயினை நான் வச்சுக்கலாம் இல்ல? தாராளமா. உங்க பொம்மாவுக்கு நான் கொடுக்குற கல்யாண பரிசா இருக்கட்டும். மழை வருது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். வந்தா சந்தோஷம் தானே? உங்களுக்கு தான் மழை பிடிக்குமே. என்னமோ தெரியல, இப்ப பிடிக்கல. சரிங்க. இது வந்துட்டேம்மா.
ஐயோ மாமா, இங்க பாருங்க, பேய் அறிஞ்ச மாதிரி நிக்கிறா. என்னடா அமெரிக்கால இருக்க வேண்டியவன் திடீர்னு இங்க இருக்கானேன்னு ஷாக் ஆயிட்டியா? எதுக்கே இப்படி ஷாக் ஆயிட்டியே? நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அத பார்த்தேன்னு வச்சுக்க, அப்படியே ஆடி போயிடுவேன். என்னன்னு பாக்குறியா? பாரு. ஆமாம்மா, என்னுடைய ஆசையை நானே நேர்ல வந்து சொல்லணும். அது வரைக்கும் யாரும் அவகிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டான். அதான் அவ வர்றது கூட உங்ககிட்ட சொல்லல. பிரியா, உன் மனசுல நான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அது நீ சொல்லி கேக்குறதுல ஒரு சந்தோஷம். சொல்லு, உனக்கு இஷ்டம் தானே? என்னடா அப்படி கேக்குற? அவ பிறந்த நாள் அன்னைக்கு நீ போன் பண்ணதுக்கே அப்படி குதிச்சா. இப்ப தாலியோட வந்து நிக்கிறல்ல, அதான் சந்தோஷத்துல வாயடிச்சு நிக்கிறா. என்ன பிரியா ஒண்ணும் பேச மாட்டேங்கிற? உனக்கு இஷ்டம் தானே? இல்ல அருண், இந்த கல்யாணம் எனக்கு வேணாம். பிரியா, அப்படி சொல்லாத பிரியா, ப்ளீஸ். என்னால அது எப்படி உனக்கு மட்டும் தான் ஷாக் கொடுக்க தெரியுமா? ஏன் ஷாக் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கு? எனக்கு சம்மதம். Yes. எனக்கே ஷாக் கொடுக்கறியா? என்ன என்ன பண்றோம் பாரு. பிரியா, நில்லு பாரு. எங்க ஓடுற? நில்லு பிரியா. ஓடுறாங்க. நில்லு. மாட்ன. பிரியா, மரியாதையா வெளியில வந்துரு. எப்படி வெளியில வந்துதானே ஆகணும்? அப்ப என்கிட்ட மாட்டுவ. மாமா, அப்புறம் இந்த கல்யாணம் அவசர கல்யாணம் மாதிரி இருக்க கூடாது. சும்மா கிராண்டா ஜாம் ஜாம்னு இருக்கணும். பிரியா, அடுத்த மாசம் இந்நேரம் நீ நானும் அமெரிக்கால இருப்போம். அதுக்கு நீ இப்ப ப்ரிப்பேர் ஆயிடு. நான் போய் உனக்கு பாஸ்போர்ட் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே? ஆண்டி, செல்வம் ராஜா எல்லாம் வராங்க. அப்படியே தம்பி, ஃப்ரெண்ட்ஸுங்க வர்றாங்கன்னு தலகால் புரியாம ஓடுறது பத்தியா? மாமி, செல்வம் கூட இப்பதான் பேசினேன். அடுத்த வாரம் வராங்களா? அப்படியா? பாம்பேல இருந்து ராஜா எப்ப வரான்? எல்லாம் ஒன்னாதான் வராங்க. வந்த உடனே பெரிய ஃபங்க்ஷன் வேற இருக்கா. சரி சரி, எனக்கு மேல நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். வாங்க வாங்க. செல்வம் கலெக்டர் ஆயிட்டான், உங்களுக்கு தெரியுமாங்க? அது தெரிஞ்சுதானே வந்திருக்கேன். ஆமா, நீ அந்த பார்வதி பையன்ல? ஆமாங்க. நீ எங்க இங்க இருக்க? நாங்கெல்லாம் ஒன்னதான் இருக்கோம். ஒன்னா இருக்கீங்களா? நீ என்ன செய்யற? நான் சும்மா தான் இருக்கேன். சும்மா இருந்தா எப்படிப்பா மெட்ராஸ்ல? எல்லாம் என் புள்ள வருமானத்துல தானா? ஒன்னொன்னா மாத்தணும். என்ன வீடு இது? ஒரு கலெக்டர் வீடு மாதிரியா வச்சிருக்க? அத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் எடுத்து உள்ள வை. சரி, நீங்க உள்ள போங்க. உள்ள வாங்க. வணக்கம். ராஜாவோட அப்பா. வாங்க. மேலதான் வீடு.